ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்னா இறந்த காலம், பர்ஃபெக்ட்னாலே அந்த வினை செயல் வந்து முடிஞ்சு போனது. சரியா? வினைமுற்று, கண்டினியூஸ்னால் தொடர்ச்சி வாக்கியம். ஓகேவா? இறந்த கால வினைமுற்று தொடர்ச்சி வாக்கியம். இப்போது இதுக்கான ஒரு லைஃப் லைன் பார்த்துடலாம். இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஒரு விஷயம் வந்து பாஸ்ட் டென்ஸில் ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட் டென்ஸ்லேயே ஃபினிஷ் ஆகிட்ருக்கும், முடிஞ்சிட்ருக்கும். சரியா? அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு விஷயம் தொடர்ந்து பாஸ்ட் டென்ஸில் ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நடந்துகிட்டே வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே என்ன ஆகிட்ருக்கோம், முடிஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் 10 வருஷமாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அந்த 10 வருஷன்றது இப்போ கிடையாது. 10 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், வேலை செய்து கொண்டே வந்தேன். நான் இந்த பள்ளியில் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டே வந்தேன். ஆனால் இப்போ கிடையாது. அப்போது பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லேயே முடிஞ்சிட்ருக்கோம் அந்த விஷயம். ஓகேவா? இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா ஹேட் பின் சேர்க்கணும். ஹேட் பின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும், கண்டினியூஸ்ன்னு வந்தாலே எல்லா டென்ஸுக்குமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்கணும்னா ஐஎன்ஜி சேர்க்கணும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹேட் பின் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போ படிக்கலை. நான் அப்போ பாஸ்ட் டென்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட் டென்ஸ்லேயே முடிஞ்சிடணும். ஓகேவா? வி ஹேட் பின் ஸ்டடியிங். நாங்கள் படித்து கொண்டே இருந்தோம். யூ ஹேட் பின் ஸ்டடியிங். நீ படித்து கொண்டே இருந்தாய் அல்லது நீங்கள் படித்து கொண்டே இருந்தீர்கள். ஓகேவா? தே ஹேட் பின் ஸ்டடியிங். அவர்கள் படித்து கொண்டே இருந்தார்கள். ஹீ ஹேட் பின் ஸ்டடியிங். அவன் படித்து கொண்டே இருந்தான். ஷீ ஹேட் பின் ஸ்டடியிங். அவள் படித்து கொண்டே இருந்தாள். இட் ஹேட் பின் ஸ்டடியிங். அது படித்து கொண்டே இருந்தது. இப்போ நேம்ஸில் ராமு ஹேட் பின் ஸ்டடியிங். ராமு படித்து கொண்டே இருந்தான். சரியா? இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக நான் படிச்சிட்ருக்கேன், படித்து கொண்டு இருக்கிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படி வரும். ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஞ்சம் லென்த்தாக போகும். 10 நாட்களாக, 2 நாட்களாக, இல்லை 1 வாரமாக, மாதங்கள், வாரங்கள், ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? டக்குன்னு நான் படிச்சிட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன் அப்படி வந்ததுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ரெண்டுத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள். நாங்கள் 10 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் என்னது, வி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்கணும், ஹேட் பின் சேர்க்கணும். ஹெல்பிங் வேர்ட், ஹேட் பின்றது ஹெல்பிங் வேர்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், வேர்பு கூட ஐஎன்ஜி. இதில் என்ன வேர்பு, என்ன செயல் இருக்குது பாருங்கள். வேலை செய்து கொண்டே இருந்தோம், வேலை தான் வேர்ப். அப்போது வேலைக்கு என்னது இங்கிலீஷில் ஒர்க்கு கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா ஐஎன்ஜி. ஸோ ஒர்க்கிங் ஃபார் எத்தனை நாட்களாக, 10 நாட்களாக. நான் 10 நாட்களாக அந்த மாதிரி நாட்களாக, வாரமாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபார் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சில பேர் கேட்டிருந்தீங்க காக, அவனுக்காக அந்த மாதிரி தான் ஃபார் சேர்க்கணும். அந்த ஃபார் வேறு, இந்த ஃபார் வேறு. இதுக்கும் நம்ம ஃபார் தான் சேர்க்கணும், அதுக்கும் ஃபார் தான் சேர்க்கணும். ஆனால் எந்த இடத்துல எது சேர்க்கணுன்றது கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் 10 days. அவன் அழுது கொண்டே இருந்தான். ஹீ ஹேட் பின் க்ரையிங். அவள் காலையிலிருந்து டிவி பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு என்னது, ஷீ. நெக்ஸ்ட்டு ஹேட் பின் என்ன செய்கிறா, செயல் வாட்ச் பண்ணுறா, பார்த்துட்டே இருக்கா. அப்போது வாட்சிங் என்ன பார்க்குறா, டிவி. எப்போத்துலேருந்து, காலையில் இருந்து. அப்போ அந்த இடத்துல என்ன சேர்க்கணும், நம்ம சின்ஸ் சேர்க்கணும். சின்ஸ் மார்னிங். ஓகேவா? நான் 10 வருடமாக இந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டே வந்தேன். ஐ ஹேட் பின் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி. இன் திஸ் கம்பெனி ஃபார் 10 years. ஓகேவா? ஐ ஹேட் பின் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் 10 years. நாங்கள் 2 மாதமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தோம். நாங்களுக்கு வி ஹேட் பின்
கற்றுக்கொண்டு இருக்கிறோம்க்கு செயலுக்கு வந்து வேர்புக்கு லேர்னிங் என்ன கற்றுன்ட்ருக்கோம் இங்கிலீஷ். லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 months. ஓகேவா. ராமு சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டு வந்தான். ராமு had been living in Chennai for 5 years. ஓகேவா. இங்கே பாருங்கள், correct the mistakes. They had practicing tennis for 2 years. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? they had been சேர்க்கணும். ஓகேவா. they had been. I had been teach English for 3 years. என்ன வரணும்? verb பக்கத்தில் ing வரணும். teaching. ஓகேவா. he had been wait for the bus for 20 minutes. he had been waiting for the bus. பஸ்ஸுக்காக, அப்போது காகனா ஃபார். ஓகேவா. எத்தனை மினிட்ஸு? ஃபார் 20 minutes. இங்கேயும் ஃபார் வருது, இங்கேயும் ஃபார் வருது. என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணன்னு வரணும் இந்த ஃபாருக்கு. இது வந்து 20 minutes-ஆ, அப்போது இங்கே ஃபார் சின்ஸ் வரக்கூடாது. ஓகேவா. இது என்னென்னு ஹோம்ஒர்க் கமெண்ட் பண்ணுங்கள். அவர்கள் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தயாராகிறதுக்கு என்னது? ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பேரிங். ஓகேவா. அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 2 மணி நேரமாக நடந்து கொண்டே இருந்தோம். இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.